3 மாதம் கழிச்சு நாங்கள் இன்றைக்கி தான் கோயிலுக்கு போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாமனார் இறந்ததுனால சூடாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து எங்களால் கோயிலுக்கு போக முடியல. வீட்லேயும் கேஸ் வேறு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சரி கேஸ் வந்துட்டு ஹஸ்பண்டோட அத்தை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க வந்து எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம். அப்பா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அதனால் வந்து பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்க. அதே சாப்பிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போகலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைட்லாம் இந்த மாதிரி டெத் ஆகிட்டாங்கன்னா 1 இயருக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க. ஹஸ்பண்ட் வீட் சைடு பார்த்திங்கன்னா 3 மந்த்து 6 மந்த்து சூடாக எரியுது அப்படின்னா இது எரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ஆனால் மலை ஏற கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சைடு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஒரு 3 மந்த் ஆகுது. அதனால் காரையும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதே கையோட மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரையில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டி கடையில் வந்து தோசை சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த செடி வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் வாங்கினேன். ஆனால் இதில் அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. அதுலேயும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்.